ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஃபேஸ் பண்ற நிறைய ப்ராப்ளங்கள்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். 2024ல பீரியாடிக் லேபர் சர்வே படி இந்தியன் பாப்புலேஷன்ல 7.2% ஆஃப் பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100.8 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியாவில் அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ஐடி செக்டார் growthனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்பவும் ஐடி செக்டார்ல தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஐடி செக்டாருக்கு அப்புறம் இந்தியாவில் இந்த ஹெல்த் கேர் செக்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டாரா இருக்கு. நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்ல இந்த ஹெல்த் கேர் செக்டார் வந்து டிராஸ்டிக்கா குரோ ஆக போறதா ரிசர்ச் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் ஹெல்த் கேர் செக்டார் வந்து ஃபாஸ்டா குரோ ஆக போகுதுன்னா அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன் இதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியதுக்கு அதிகமா அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் காரணமா அவங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், கேன்சர் இது போன்ற டிசீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்தியாவில் ஹெல்த் கேருக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுல ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். நீங்க வேர்ல்ட் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியன் ஜிடிபில வந்து பாத்தீங்கன்னா 2.6% வந்து இந்த ஹெல்த் கேருக்காக யூனியன் கவர்மெண்ட் இயர்லி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவோட ஹெல்த் கேர் செக்டர் ஆனுவலி 8% குரோ ஆகிட்டு இருக்கு. 2030ல வந்து இதனோட வேல்யூ வந்து $193 பில்லியன் இருக்கும். பாஸ்ட் 2 டிகேட்ஸா இந்தியன் ஹெல்த் கேர் செக்டர் ரொம்ப ஃபாஸ்டா குரோ ஆகிட்டு இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் மெடிக்கல் டூரிசம், இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சுச்சுவேஷன்ல இந்த ஹெல்த் கேர் செக்டார்ல 40%க்கு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இந்தியா வந்து ஏஐ டெக்னாலஜி அடாப்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டார்ல நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்ஜினியர்ஸுக்கும் இருக்கு, மெடிசன் அலைடு கோர்ஸ் பண்ணவங்களுக்கும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் டு 20 இயர்ஸ் வந்து ஹெல்த் கேர் செக்டர்ல நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ஹெல்த் கேர் அலைட் கோர்சஸ், மெடிசன் ரிலேட்டட் கோர்சஸ், ஹெல்த் கேர் ரிலேட்டட் கோர்சஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா நமக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் 15 டு 20 இயர்ஸ்க்கு இந்த ஹெல்த் கேர் செக்டார்ல நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்தியாவோட ஹெல்த் கேர் கேபிட்டலா சென்னை தான் இருக்கு. சென்னையில ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்டா குரோ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.